நாங்க கும்பிடுற தேவன் ஒரு பணக்கார தேவனாயிருந்து நாங்க 5க்கும் 10க்கும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து திரிகிறதுக்கு அவர் விட மாட்டார். ஏனென்றால் எங்கள் அப்பா பெரிய பணக்கார தேவனாயிருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் என்றால் முடிவை கேட்டுக்கொள்ளுங்க. அதுல டெபினிஷனை சொல்லி வியாக்கியானத்தை சொல்றேன். ஆசீர்வாதம் என்றால் அவன் வாழ்க்கைக்கு வாழ்றதற்கு, அவன் நேர்த்தியா வாழ்றதுக்கு, ஒழுங்கா வாழ்றதுக்கு, வெற்றிகரமா வாழ்றதுக்கு நியமிக்கப்பட்டவன் என்று பொருள். விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஆசீர்வாதம் என்றால் அவன் ஒழுங்கா வெற்றிகரமாக ஒரு மற்றவன் பார்த்து சந்தோஷப்படுகிற அளவில் ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் ஆசீர்வாதம். சாபம் என்றா என்ன? அவன் அழிவுக்கண்டே நியமிக்கப்பட்டவன். அவன் அழிஞ்சு போவான். எது செய்தாலும் அது செல்லாது, அது துலங்கா. அவன் என்னத்தை தொட்டாலும் கெட்டு போய் சொல்ற விளங்கிட்டா? அப்ப ஆசீர்வாதம் என்றா என்ன? வாழ்வுக்கு, அவன் நலமா வாழ்றதுக்கு, அவன் வெற்றிகரமா வாழ்றதுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல பூசப்பட்டது. விளங்கிட்டா? எங்கள் ஆசீர்வாதம் எங்கள் மேல பூசப்பட்டது. வாசிங்க கலாத்தியர் 3:13 வாசிங்க பார்ப்போம். மரத்தில் தூக்கப்பட்டவனும் நீங்க எந்த கிழமையில இருந்து ஒரு புது வாழ்க்கையோடு வாழ போறீங்க. மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன்டா, அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து அந்த சாபத்துக்கு நமக்காக சாபமாகி, அப்படி இருக்கா, நமக்காக சாபமாகி அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி எங்களை மீட்டு கொண்டார். அதுல ஏன் என்று வருது? தோன்றா எழுவா ஏன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கிறிஸ்துவன் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ 3:17 சொல்லுது. கடைசி சொல் 3:17 வாசிங்க. ஒருவன் எல்லாரும் விடுங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சொத்துரிமைக்கு சொந்தக்காரராயிருக்கிறது. சுதந்திரம் என்றால் சொத்துரிமைக்கு சொந்தக்காரராயிருக்கிறது. அந்த எண்ணம் வரணும், மைண்டில் அந்த எண்ணம் வரணும், அந்த எண்ணம் வர வேணும். இப்படிப்பட்ட பிரசனங்களை கேட்கலாம் எண்ணம் வருது. அப்ப இதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கும்? இது நிறைஞ்சிருக்கும். இதயத்தின் நினைவுகள் எப்படி நிறைஞ்சிருக்குதோ அப்படியே அவங்க வாழ்க்கை அமைகள் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இது சொல்லோட பிரகாரமா ஆபிரகாமுடைய புள்ள, ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபு பிறகு யோசேப்பு அல்ல. இப்ப 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. நிப்பாட்டி நிறுத்தி வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க எல்லாம் யாரு? விசுவாச மார்க்கத்தார். இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள், அது எக்ஸிபாவா இருக்கலாம், சரணியா இருக்கலாம், மற்ற ராணியக்காவா இருக்கலாம், எவர்களோ அவர்களே அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்ப நீங்க யாரு? ஆபிரகாமுடைய சொத்துக்கு உரித்தானவர்களும் உரிமையாளர்களும் இருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும்படியாக தான் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இயேசு இறங்கி வந்து கல்வாரியில மறித்து அந்த சாபத்தில இருந்து உன்னை விடுதலையாக்கி மீட்டு கொண்டார். ஏன் வந்தார்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அப்ப இனி என்ன நாம சொல்ல வேணும்? ஆசீர்வாதம் என்மேலே, சாபம் இனி இல்லையே. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர், நீங்க அந்த பேய் சூனியம் பகட வச்சுட்டான், செய்தியில செஞ்சுட்டான், ஏவல் பே, இதுகளை எல்லாம் நம்பவே கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் உங்களை சபிக்கவே முடியாது, உங்களை சபிக்கவே முடியாது. நாங்க என்ன ஆகுமோ என்ன 22 வாசிங்க. கவனமா வாசிங்க, கேளு கவனமா. எல்லாரும் 200ஆம் பக்கம் நினைக்கிறேன். 200ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு என்ன ஆகும்? 22ஆம் அதிகாரத்தை முதல்ல வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி
எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வழிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வழியின்குள்ளே மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப சொல்லுறா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில 430 வருஷம் அடிமையா இருந்தார்கள். 60 வருஷம் யோசேப்பிட காலத்தில் அவர்கள் வசந்தமா வாழ்ந்தார்கள். அவர்கள் கல்வி பெருகினார்கள். கோசோனில் குடியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் இப்ப பாலும் தேனும் இருக்கிற தேசம் இல்ல, பாலும் தேனும் கானானுக்கு கடந்து வரார்கள். கடந்து வரும்போது அந்த எதிர் ராஜா, என்ன ராஜா? பாலாக், மீதியானுடைய ராஜா பார்க்கிறான், இவர்கள் வந்தா மாடு புல்லம் மேயிற மாதிரி எங்களை மேய்ஞ்சிட்டே போயிடுவார்கள் என்று பயந்து அவன் 18ஆம் வசனத்துல இருந்து வாசி. 18 அதுல அந்த அதிகாரம் 18ல இருந்து வாசி. பிலேயாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி பிலேயாம். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. கேளுங்க. பாலாக் யாரு? ஒரு ராஜா. ராஜாவோட வீடு எப்படி இருக்கும்? இப்படி YMC கோல் மாதிரி இந்த லெவலில் இருக்குமா? இல்ல, பெரிய வீடு. இந்த திசையில இருந்து பார்த்தா அங்கேயும் போகும். அது நிரம்ப வெள்ளியையும் பொன்னையும் தந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லுவேனே ஒழிய அதற்கு மீறி நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. பாலாக் ராஜாவோட வீடு எந்த லெவல்? இந்த இல்லையிலிருந்து அந்த இல்லையை பார்க்க முடியாத வீடு. அந்த அளவுக்கு வெள்ளியையும் பொன்னையும் தந்தாலும் கர்த்தர் சொல்றதை தவிர வேற ஒன்றையும் நான் சொல்ல மாட்டேன். தொடர்ந்து வாசி. கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே தங்கி இருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆகிலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் வந்தது. என்ன தேவன் தானே போக சொன்னார்? புறவே கோபம் வந்தது. தேவன் போவன்னு சொல்லி போட்டு இந்த போறதுக்குரிய காரியங்களை செய்யறதுக்கு முதலே இவன் புறப்பட்டுட்டான். புறப்பட்ட போது தேவனுக்கு கோபம் வந்தது. வாசி. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாம இந்த பயணத்தை திருப்பி வாசிங்க. பிலேயாம் காலையிலே எழுந்து பிலேயாம் எழும்பி, கடவுள் சொல்றதுக்கு முதல் போவன்னு சொன்னது டைட்டில் இல்லாமடிய இப்ப போவன்னு சொல்ல இல்ல. அப்ப பிலேயாம் காலையிலே எழும்பி தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் வந்தது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கவனித்துக் கொள்ளுங்க. கதை என்ன சொல்லுது? இவன் வெளிக்கிட்டு போக கடவுளுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய தூதன் வந்து உருவின பட்டயத்தோட நிற்கும் போது கழுதை என்ன செய்தது? வந்த வழியை விட்டு வயலுக்குள்ள இறங்கிட்டு கழுதைக்கு இப்ப அடிக்கிறான். பிள்ளையாம் கழுதைக்கு அடிக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். அப்படியே வாசிக்கணும். இருபுறமும் ஒழுங்கா வாசிக்கணும். இருபுறமும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே. சுவரண்டா இந்த கொம்பரிக்கல்லால கட்டினது இல்லை, திராட்சை பழங்களால கட்டி இருக்கு. இந்த புல்லுகள் இந்த மயிலங்குளம் இந்த மடக்கந்தான பக்கம் போனா இந்த எல்லைகள் எல்லாம் சும்மா அந்த புல்லுகள் தடிகள் அந்த கிளிசரியா அதுகள் மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த சுவராம் திராட்சை பழத்தால நிரம்பின 2 சைட் எப்படி சைப்பான இடம் பாருங்க.
கர்த்தருடைய தூதனைக் கண்டு சுவரோரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் கொண்டவனாகி கழுதையை கடியினாலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. யார் பேசுது? கழுதை. நீங்க போய் லெக்க வச்சு கொண்டு பேசாம இருந்தா கழுதை எழுப்பி பேசும். இவர்கள் பேசாவிட்டா கல்லுகள் பேசுமே சொன்னார். இப்ப கழுதை பேசுது. நீ 2 தரம் என்னவா பேசுது? 3 தரம். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன். நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் 3 தரம் அடிச்சிட்டேன். அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக் கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உனக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. பாருங்க, யாரோட எந்த கழுதையோட எந்த கழுதை பேச வேண்டியதா போயிட்டு, எந்த கழுதையோட இந்த கழுதை பேசாட்டி சொல்லோட பிரகாரமாக கழுதை பேச வேண்டியது. சொல்லோட பிரகாரமா இந்த கழுதைகள் பேசாட்டி எடுத்துக்கொள்ளுங்க 6 கழுதை. இந்த கழுதைகள் பேசாட்டி சொல்லோட பிரகாரமா இந்த கழுதை பேசிட்டு மிச்சது. நீர் என்னை கை கொண்ட நாள் காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உனக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்ப அதுக்கு முந்தி நடந்ததும் கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. கழுதைக்கு கண் தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு இந்த கழுதைக்கு எந்த கழுதை இந்த கழுதைன்னு சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி உனக்கு மாறுபாடுதாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன்னுடைய வழி மாறுபாடு உள்ளதா இருக்கிற வழியால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்று தேவனுடைய தூதன் சொல்றான். நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் நிப்பாட்டுங்க. உங்களோட வழிகளும் புலையா இருந்தா என்ன நடக்கும்? இப்படித்தான் கவனிச்சு கொள்ளுங்க. கடவுளுக்கு ஒவ்வாத வழிகள்ல நாங்க போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா ஆராதனை 8 மணிக்கு 8:30 அறிவிச்சா 8:30க்கு வரும் ஆராதனை. சரியா? கடவுளுடைய தாசன் சொல்றத கேட்டு நாங்க நடப்போம். தீர்க்கதரிசிய எங்க இருக்கு? இது இதுக்குள்ளே இல்லைங்க. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எத்தனை பக்கம்? 65 பழைய ஏற்பாடு. அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே. யாரை சொன்னது? யூதாவே. முதலாவது சொன்னது யூதா. பேர் வந்தது என்னதுக்கு? இவன் துதிப்பான் என்று நம்பி. சொல்லு. யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தை, தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன். நீ இப்படித்தான் இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நன்மையும் கிருபையும் முன்ன தொடரும், சஞ்சலமும் தவிப்பும் முன்ன விட்டு போகும் என்று தீர்க்கதரிசனமா நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க. அப்பொழுது எல்லாவற்றிலும் சித்தி என்ன? வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். இதுக்குள்ள நான் போகையில் சொல்ற தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நம்புறதுக்காக சொன்னேன். இப்ப அங்கால போங்க. 2ஆம் போங்க. வாசி. கழுதை என்னை
போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் விளங்கிட்டா என்ன சொன்னார்? இப்ப வார கோவத்துக்கு கொண்டு போடுவன் கழுதை ஹெல்ப் பண்ணின வழியா தப்பிட்டார். கழுதை ஹெல்ப் பண்ணின வழியா இந்த கழுதை தப்பிச்சு. எந்த கழுதைன்னு நீங்களே போட்டுக்கிறேங்க. அதை பிளாங்கா போடுறேன். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். நான் திரும்பி போயிடுறேன் ஆண்டவரே, உமக்கு பாதைக்கு ஆண்டவர் போனான்னு தான் சொன்னார். இவன் போனான். இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், தூதன் சொல்றான், நான் தகாத வழியா இருந்தான் திரும்பி போயிடுறேன். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லக்கடவாய் என்றார். அப்படியே பிலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட கூட போனான். பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைத்தபடி நான் அவனோட இவ்விடத்தில் ஆள் அனுப்பவில்லையோ, என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன? ஏற்ற பிரகாரமாக நான் உம்மை கனம் பண்ண மாட்டேனோ? கனம் பண்ணா லஞ்சம் தருவேன், உனக்கு கனம் பண்ணுவேன், காசு தருவேன், சொத்து தருவேன், பொன் தருவேன், வீடு நிரம்ப பொன் தருவேன் என்று சொல்றான். கனம் பண்ணி கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு இப்படியான காரியத்தை போடுறான். இன்னும் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட காசுகளை இன்னொரு நோக்கத்துக்காக எடுக்கிறது பிள்ளையான காரியம். ஒரு நோக்கத்துக்காக வச்சுக்கிற தீர்க்கதரிசி இன்னொரு நோக்கத்துக்காக புறப்பட்டு போறது பிள்ளையான காரியம். வாசி. அப்போது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவனின் வாயிலை அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான். பிலேயாம் பாலாக்குடனே கூட போனான். அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கு அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை காகாளுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவனிடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாலாக் என்றவன் ராஜா. அந்த இடத்துல அம்மோனுக்கு ராஜாவாயிருக்கார். பிலேயாம் ஒரு என்ன போல ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவதூதன் ஊழியக்காரன். வாசி. பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பிலேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகனங்களை என்னை வேண்டும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து நீங்க இங்க நில்லுங்க, நான் கர்த்தரிடத்துல போயிட்டு வரேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை நான் உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் கவனிக்கணும் என்ற பகுதிக்கு வந்துட்டேன். இதெல்லாம் இந்த பகுதியை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலேயாம் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலை வாக்கு அருளி, கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் பிலேயாமின் வாயில் வாக்கு அருளி, நீ பாலாக்கிடத்தில் திரும்பி போய், நீ பாலாக் ராஜாவிடத்துல திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய், நான் சொல்ற பிரகாரமா நீ சொல்ல கடவாய். அவரிடத்துக்கும் அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடு கூட தன் சர்வாங்க தகன பலியிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும். அவர் யாரை சபிக்கணும்? எனக்காக நீ யாக்கோபை சபிக்கணும். ஏதுவன் சபிக்கும்படி கூப்பிட்டான். இது பெருவாரியான கூட்டம் வருது. இவர்கள் யோர்தானுக்கு செய்ததையும் அங்க நடந்த அதிசயங்கள், அவர்கள் வனாந்திர வழியில வரைந்த யோர்தான் பிரிந்து போனதையும், கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது, வானத்து மண்ணாவினால பூசிக்கப்பட்டதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இவர்கள் வந்தா மாடு புல்ல மேயிற மாதிரி என்னுடைய நாட்டை மேய்ஞ்சிட்டு போயிடுவார்கள். ஆகவே இவர்களை வெல்றதுக்கு ஒரு வழி, இவர்களை சபிச்சோம்னா அந்த சாபத்து கூடாக நான் போய் இவர்களை வெல்லலாம்
அந்த திட்டத்தோட தான் அவனை கூப்பிடுறான். கதவடிவில் சொல்றான். நிச்சயவாசி மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும். யாக்கோபு தான் தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனத்தை சபிக்க வேண்டும். நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காத உன்னையும் என்னையும் எந்த மந்திரவாதியும் சபிக்க முடியாது. ஏனென்றால் எங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை விட சொல்லுங்க பெரியவர் 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 பெரியவர். நான் தேவனால பிறந்த நான் என்னை ஒருவனும் ஜெயிக்க முடியாது. நானே உலகத்தை ஜெயிக்கிறவர் என்று வேத வசனங்கள் இருக்குது. அதைத்தான் சொல்றார். தேவன் சபியாத ஒருவனை நான் சபிப்பது எப்படி? அந்த அவலத்தை பார்த்தீங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்கை இல்ல. கர்த்தர் வெறுக்கை இல்ல. கர்த்தர் எக்ஸிமாவை வெறுக்கை இல்ல. கர்த்தர் வெறுக்காத ஒரு ஆளை நான் எப்படி வெறுப்பது? கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாக. அந்த ஜனங்கள் விசேட ஜனங்கள். கண்ட இடங்களுக்கு எல்லாம் போக மாட்டார். யாருன்னா இங்க சொல்ற ஜாதியை சொல்ல இல்ல. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற காரியங்களை தான் செய்வார்கள். தேவனுடைய விருப்பம் இல்லாத காரியத்துக்கு அங்க திருமணம் செய்யறது, இங்க திருமணம் செய்யறது, அங்க மாறுறது, இங்க மாறுறது, அப்படி அவர்கள் தனித்துவமாக இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக இருப்பார்கள். அப்ப உங்களோட அந்த என்ன சொன்ன சுயநினைவற்றவர்கள் மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் விசேட ஜனங்கள். நீங்கள் தேவனை கண்டு பிறந்திருக்கிறீர்கள். எனக்கென்று பிள்ளைகளை பெற்று வேண்டும். யார் சொன்ன? நான் சொன்னா? தேவன் சொன்னார். அப்ப ஆகவே நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ சத்தமா பிள்ளைகளாகும்படி கட்டிருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். சபிக்க முடியாது. யாரும் கையை நீட்ட முடியாது. நான் எக்ஸிபா போனா நாக்க நீட்ட முடியாது. சபிக்க முடியாது. இது தெரியாமல் சுயநினைவற்றவர்கள் மாதிரி நாங்கள் இருக்கிறதால தான் இந்த காரியங்கள் எல்லாம் வேலை செய்யும். சுயநினைவு சுயநினைவற்றவர்களா இருக்கும். இந்த வேதத்தில் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் அந்த கூட்டிக்கிட்டு போனா தான் டாய்லெட்டுக்கு போவார். கூட்டுக்கிட்டு போனா தான் பாத்ரூமுக்கு போவார். சாப்பாடு எடுத்து போனா தான் சாப்பிடுவார். அவர் நடமாடுவார். உயிர் இருக்குது. அந்த சுயநினைவு இல்லை. வாசி ஜாதியோடு கலவாமல் தனித்துவமாக இருப்பார்கள். பார்த்த உடனே தெரியும் இது கிறிஸ்தவ புள்ள, இது கிறிஸ்தவ புள்ள, இது கிறிஸ்தவ புள்ள. அப்படி தெரியும். அப்படி வாழ்ந்திருப்பார்கள். வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். எது செய்தாலும் வாய்ப்பு. உம்மை சத்துருக்களை சபிக்கும்படி நான் அழைப்பித்தேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருந்தார். அதற்கு அவன் கவனமாக அதற்கு அவன் கர்த்தரினுடைய வாயில அவர் சபிக்க விடாம பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை தன்னுடைய ஜனத்தை சபிக்க விடாதபடிக்கு பேசாத கழுதையை பேச வச்சார். அனுப்பாத தேவதூதனை அனுப்ப வச்சார். அனுப்ப வச்சு சொன்னார் கழுதை ஒன்ன தப்பு வச்சிருக்குது அல்லாடி கொண்டு போடுவார். அப்ப இந்த சாபம் ஒரு ஆளுக்கு போட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சாபம் வியாக்கியானம் என்ன? அழிவு கண்டு நியமிக்கப்பட்டவர். வாசி கர்த்தரின் வாயில் அருளினதையே சொல்லுவது என் கடமை அல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லோரையும் பாராமல். கடைசியா ஒரு வார்த்தை ஒன்று இதுல வருது. அதுக்காக தான் வாசிச்சு விட்டது. சொல்லு, வாசிச்சுட்டு முடிப்போமா? அங்கே அவர்கள் எல்லோரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியிலே இருக்கிற சோப்பீமின் வழியிலே அழைத்துக் கொண்டு
இவனோட ரெக் பண்றான் என்னன்னா எல்லாரையும் பரவலாப்பா தான் நிரம்ப தெரியும். இப்ப கடைசி தொங்கலப்பா இதுல மலையில நின்று கடைசி தொங்கலை பார்த்துட்டு சொல்லுங்க நிஜம். 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகனபலியின்மேல் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து கவனிச்சுக்கோங்க, இந்த பகுதிக்கு தான் நம்ம வந்துட்டோம். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவனுடைய வாயில வசனத்தை போட்டு நீ பாலாக் ராஜாவிடத்துல திரும்பி போய் இவ்விதமாய் நான் சொன்னபடி சொல்ல கடவாய். அவனிடத்துக்கு பாலாக்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம், எழுந்திருந்து கேளு. சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்றதுக்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல. இந்த வார்த்தையை நீங்க அநேக இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வார்த்தை எதன் அடிப்படையில எந்த கோணத்துல எங்க சொல்லப்பட்டது என்றதை கேளுங்க. பொய் சொல்றதுக்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. கவனிச்சுக்கணுங்க, அவர் சொல்லி என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அது சொன்னவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் அந்த வசனத்தை தந்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க அவர்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அத நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாது. எந்த மட்டக்களப்பு மாந்திரமா இருந்தா என்ன, எந்த மலையாள மாந்திரமா இருந்தான ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சனம். அவர் பொய் சொல்ல மாட்டார், என்ன செய்ய மாட்டார், மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? அவர்கள் உனக்கு மேல எக்ஸிவா மேல இவள் மேல ராணிதா மேல எல்லாம் ஆசீர்வாதம் கூறிட்டார். ஆசீர்வாதம் என்றா என்ன? வாழ்வுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், வெற்றிகரமா இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், முன்மாதிரியா இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், வெளிச்சவடா இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், உப்பா இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பூசப்பட்டிருக்கு. ஒரு சந்தனத்தை பூசன மாதிரி எல்லாம் பூசி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வாசி. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திரும்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஜனங்களில் யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண்பதில்லை. இஸ்ரவேலை குற்றப்படுத்தி பார்க்கிறது இல்லை. இஸ்ரவேலை குற்றப்படுத்தி பார்க்கிறேன். அப்போ நீ எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ எப்படி எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என்னோட குற்றத்தையும் பார்க்கிற இல்லை, அக்கிரமத்தையும் பார்க்கிறேன். அதுக்காக போய் மனப்பூர்வமா செய்யண்டு நான் ஓப்பனா திறந்து விட இல்லை. கவனம் ஆயிடுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார், எவ்வளவு அன்பு பாராட்டுறார். அவர்களுடைய தேவனாகிய, அதாவது எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ராஜாவுடைய ஜெயகம்பீரம். எங்களோட கதைகள் பேச்சுகள் எல்லாம் ராஜ ஜெயகம்பீரமா இருக்கணும். ராஜாவுடைய ஜெயகம்பீரம். சும்மா அந்த கட்ட வண்டியில வந்த மாதிரி கிடைக்க கூடாது. ஏதோ இருக்கிறவங்க, ஏதோ பண்றவங்க அப்படி எல்லாம் கிடைக்க கூடாது. கதையெல்லாம் அப்படியே சும்மா நச்சென்று இருக்கும். தேவன் அந்த அடிமத்தனத்தில இருந்து எகிப்தில இருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். என்ன பலன் இருக்கு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் இருக்கு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்னட்ட இருக்குது சொல்ல வேணும். நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்னட்ட இருக்குது, என்னட்ட இருக்கு. இல்லாததை இருக்கிற போல, இல்லாததுன்னா இல்லவே இல்லையே இல்லை. நான் சொன்னேன், ஆவிக்குரிய உலகம் இருக்கு. ஆவிக்குரிய உலகத்துல தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் காணக்கூடிய ரீதியில் அது இல்லை. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல இருக்க ஒரு நாய் இருக்குது. இந்த YFCல
அதை நான் ஏதோ பேரை சொல்லி கூப்பிடுறேன், அதை காணேன். அது எங்கேயோ போயிட்டு, சாப்பிட்றதுக்கோ ஜூரியனுக்கோ எங்கேயோ போயிட்டு. அப்ப நான் கூப்பிடுறேன். அப்ப அர்த்தம் என்ன? கூப்பிடைக்கு நான் வேண்டாட்டி இல்லையன்ற அர்த்தம் இல்லை, இருக்குது வரும். ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறத நாங்க இல்லாததை இருக்கிற போல அழைக்கிறோம். வாசிங்க, நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் எனக்கு இருக்குது. இங்க பாருங்க, யாக்கோபு யாரு? யாக்கோபுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாம், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாம். உனக்கு விரோதமான ஒரு மந்திரவாதமும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல், குறி வச்சுட்டு போயிட்டான், சாத்திரம் பண்ணிட்டு போயிட்டான், கண்ணூர் பட்டு போயிட்டு வீட்டுக்கு கண்ணூர் வச்சுட்டான், வீட்டுக்கு செவினை வச்சுட்டான், இதுக்குள்ள கவரை ஓட்டிட்டான். இந்த கதை எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு இல்லைன்னு தேவன் சொன்னா இல்லவே இல்லை. தேவன் இல்லைன்னு எனக்கு சொல்றார். எனக்கு எதிராக ஒரு ஆயுதம் வாய்க்காதேன்னு சொல்றார். அதுல உறுதியான இருங்க, புடிச்சு கொண்டு அதுல உறுதியானு சும்மா நச்சண்டு சும்மா பட்டே கருக்கு பாஞ்ச மாதிரி, பட்டயத்தால குத்துன மாதிரி இருக்கும் இந்த வார்த்தை. பிசாசுக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக பேசணும். நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த கல்ல நினைக்கிறது. சொல்லு. என்ன துஷ்ட, சும்மா சிங்கம் இல்ல, துஷ்ட சிங்கம் எழுப்பினா, பிசாசுக்கு எதிராக எழுப்பினா, புலையான காரியத்துக்கு எதிராக எழுப்பினா எப்படி எழும்பும்? சாந்தமா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போறோம். இல்ல, துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும். துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும். எழும்பி கட்சிக்கும். அது நிமிர்ந்து நிற்குமா? அதுதான் நாங்க கட்ட வண்டியில வந்த மாதிரி ஏதோ இருக்கிறவங்க ஏதோ செய்யற இந்த கதையெல்லாம் கம்பீரமா இருக்கணும், நறுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். பாரு, இல்லையேண்டா இல்ல, ஓமண்டா ஓ. இப்ப என்ன சொல்றான்? நீ சபிக்கேன்னா ஆசீர்வதிக்கேன்னா அப்படியே விட்டுடு, நான் ஏதாவது பார்த்து கொள்றேன். உம்மோட சொல்ல இல்லையா? சொன்னா உம்மோட சொல்ல இல்லையா? சொன்னா. சரி, இப்படியே அழைச்சு கொண்டு போனான். இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, தேவன் ஆசீர்வதிச்ச ஜனத்தை மற்றவர்கள் சபிக்க இயலாது. 24 வாசிங்க. இஸ்ரவேலை ஆர் பதனம் சொல்றான், பாலாக்கு தான் சொல்றான், பிள்ளையான் தான் சொல்றான். இஸ்ரவேலர்னா நானும் நீங்களும் சொல்லுங்க, நானும் நீங்களும் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கண்டபோது பாத்தீங்களா? இப்போ அவன் கண்டுட்டான், ரட்சிக்கப்பட்டான். கண் திறந்தவன் பேசுறதாவது போதும். என்ன சொல்ல வரான்? இப்படியாக உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பிளவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்க பாலசிங்கத்துக்கு ஒத்த பிளவுள்ளவர்களாக இருக்கிறோம். அது பட்சிக்கிற மாதிரி பட்சிக்கிறவராக இருக்கும். நாங்க மற்றவர்கள் முன்மாதிரியாக இருக்கோம். இந்த சிந்தை மனதில் இருக்கிறோம். ஒரு தன்னை இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட எழுச்சியான பிரசங்கங்களை, வெற்றியான பிரசங்கங்களை, முற்போக்கான பிரசங்கங்களை நீங்க கேட்க வேணும். கேட்டு அதை உள்ள விலகி அதன்படி நீங்க செய்யணும். புரியுதா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலான ஆகிய யுவதாசுக்கு விரோதமான ஒரு சொல்லுதல் இல்லை. அப்படி சில நேரத்தில் என்ன விட வயதானவங்க நெசனில் மடிச்சு வந்து இப்படி ஒரு யாரோ சிக்னஸ் இருக்காங்க, 2 பிசாசம் காண்றோம், கண்ணுக்குள்ள காண்றோம், காதுக்குள்ள காண்றோம், இதெல்லாம் சொல்றவங்க இருப்பான். அந்த கதவையெல்லாம் விட்டுட்டு வேதம் என்ன சொல்லுதோ அதை தெளிவாக இருந்துச்சு.